வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். திமுக கூட்டணியில் தேமுதிகவின் திடீர் முடிவு, அதிர்ச்சியான ஸ்டாலின் திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க பிள்ளைக்கான மாலை கொடுத்துங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிக்கலாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும். அதாவது வரும் 2023ஆம் தேதி தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என பிரேமலதா அவர்கள் அறிவித்திருந்தார். இக்கட்சி கூட்டணியில் தேமுதிக வேட்பாளர் தேர்தல் பிரச்சாரம் உத்திகள் 8 தேமுதிகவின் நேரத்தில் அறிக்கை குறித்து அவர் ஆலோசிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே திமுக கூட்டணியில் அதாவது பெருமிதத்தில் இருக்கக்கூடிய தேமுதிகவுக்கு 7 சீட்டுகள் ஒதுக்கப்பட உள்ளதாக ஒரு நாட்களில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளதாம். இந்த ஒரு தகவலும் ஒரு பக்கம் கசிந்துள்ளது. இதனால் அடுத்தடுத்து இருக்கக்கூடியவர்களும் இதே ஃபார்முலாக வைத்து தற்போது தமக்கான பார்த்திங்கன்னா விஷயத்தை கையாண்டு விடலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கிறார்களாம். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது நடிகை நயன்தாராவை குறிப்பிட்டு பேசிய CV சண்முகத்திற்கு கண்டனமும் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் எந்த அரசியல் கட்சியையும் சேர்ந்தவராக இருந்தாலும் பெண்கள் இழிவுபடுத்துவதை இத்துடன் நிறுத்தி கொள்ள வேண்டும் எனவே பின்னர் கூறியுள்ளார். சர்ச்சை பேச்சுக்கள் தொடர்ந்து கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஒட்டுமொத்த பெண் சக்தியையும் ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தினேன் என நீங்கள் பார்த்திங்கன்னா பிரதிபலிக்கலாம். ஸோ உங்களுடைய உழைப்பிற்கு வெற்றி என்பது கிடைக்கும். அந்த அளவிற்கு பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் இருந்துகிட்ருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது கூட்டணியின் மூலமாக போனால் சிக்கலாக விடுமோ என்ற ஒரு பேச்சுக்களும் அச்சங்களும் இருந்தாலும் கூட அதையெல்லாம் பார்த்து கொள்வது என்பது தான் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆண்மகனின் செயல்பாடுகள். ஸோ என்ன நடந்தாலும் சரி, அதற்கான விஷயங்களும் அதற்கான செயல்பாடுகளும் தற்பொழுது அரசியல் களத்தில் இருந்தாலோ இல்லை இல்லாவிட்டாலோ அதனை எடுத்து செல்வது மட்டுமே எங்களுடைய நோக்கமாகவும் ஒரு சில விஷயங்களாகவும் இருக்கிறது. அதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா விஷயங்களை பார்த்திங்கன்னா சொல்லி முடிவுகளை எடுத்து தற்பொழுது அதற்கேற்றாற்போல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவிற்கு வந்தோம். ஆனால் இப்பொழுது பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த அரசியல் களமும் பார்த்திங்கன்னா டேரெக்டாக மாறுனதுனால ஆளுங்கட்சி மீதே பார்த்திங்கன்னா பாட்டுக்களை அடைக்க வைக்கக்கூடிய சூழலாக இது பார்க்கப்படுகிறது. இதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பெருமிதத்தில் இருப்பதன் காரணமாக என்ன நடக்கிறது என்பதை பொறுத்து பார்ப்போம். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.